அன்னை மனம். ஏய் வித்யா, என் நீல சட்டையை எங்க காணோம்? கட்டில் மேல மடிச்சு வச்சுட்டு தானே குளிக்க போனேன். இந்த வீட்டுல ஒரு ஜாம வச்ச இடத்துல 5 நிமிஷம் இருக்காது. டி வித்யா, காது கேட்கலையா? உன்னைத்தான் கேக்குறேன். 1/2 மணி நேரமா கத்துறேன், கேக்குதா இல்லையா? டே குமாரு, என்னையா கேக்குற? படுக்கையில் சாஞ்சு உட்கார்ந்திருந்த அம்மா கேட்டார். குமாருக்கு இது இன்னும் எரிச்சலை கூட்டியது. அம்மா, எதுக்கு எடுத்தாலும் நானும் மூக்கை நுழைக்காத. பேசாம மருந்து சாப்பிட்டு படுத்து தூங்கு. சிவகாமி அம்மாள் வயசு போன மாசத்தோடு 73 முடிஞ்சது. குமாரோட அப்பா இறந்து போய் 10 வருஷமாச்சு. அவர் இருந்த வரை அம்மா படு சுறுசுறுப்பு. உட்கார மாட்டா ஒரு இடத்துல. ஒரு வியாதி, காய்ச்சல், தலைவலின்னு டாக்டர் கிட்ட போனதில்ல. அப்பா சிறிதரனும் அப்படித்தான். ஆரோக்கியமான மனிதர். 68 வயது வரை யாருக்கும் பாரமா இருந்ததில்லை. ரிட்டையர்டு சிவில் இன்ஜினியர். மனிதர்கள் யாராவது ஒரு கஷ்டம்னு வந்தா தன்னால் முடிஞ்சதை செய்யாம அனுப்ப மாட்டார். தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தி. மனைவி சிவகாமியிடம் உயிர். ஒரே பையன் குமார். குமாரையும் என்ஜினியரிங் படிக்க வச்சு தெரிஞ்ச அரசாங்க அதிகாரிகளை சரி செய்து அரசாங்க வேலையில் சேர்த்து விட்டார். இப்ப குமார் படிப்படியாக முன்னேறி தலைமை நிர்வாக அதிகாரி. மிக பொறுப்பான உத்தியோகம். முதலமைச்சருடன் நேரடி தொடர்பு உள்ள மிக சில அதிகாரிகளில் ஒருவர். குமாருக்கு வித்யாவை திருமணம் செய்து வைத்து பேத்தி ஸ்ரீலதாவை பார்த்து விட்டு தான் போய் சேர்ந்தார். சிவகாமி அம்மாளுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. குமாரை எப்படி செல்லமா வளர்த்தோம் நானும் அவரும். ஒரு விளையாட்டு ஜாமான் அவன் நினைக்கும் முன்னர் வீட்டில் இருக்கும். விதவிதமாய் ஆடைகள், காலணிகள். அவனை நல்ல பள்ளி, நல்ல கல்லூரி, பணத்தை தண்ணீராய் செலவழித்தார். ஸ்ரீதரன், அம்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன்னு சொன்ன மறுநாளே ஸ்ரீதரனுடன் பேசி அவர்கள் வீட்டுக்கு போய் அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம். குமாரும் எப்பவும் அம்மா அம்மான்னு சுத்தி வருவான். அவனுக்கு இப்ப நான் பேசினாலே கோபம் வருது. ஒரு வழியா குமார் ஆபீஸுக்கு புறப்பட்டாச்சு. வழக்கம் போல அம்மா போயிட்டு வர்றேன்னு புறப்பட்டான். சிவகாமி அம்மா, டே குமாரு, வர்றப்ப மறக்காம இந்த மாசத்துக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருடா. குமார், ஏம்மா நேத்துல இருந்து எத்தனை தடவை சொல்லுவ? சொல்லிக்கிட்டே நலந்தான் காருக்கு. சிவகாமிக்கு கண்ணீர் திரையிட்டது. எழுத்த வீட்டு பையன் 3 சக்கர சைக்கிள் விடுறத வேடிக்கை பார்க்கிற குமார கண்ணால் காட்டினால் ஸ்ரீதரனுக்கு. சாயந்தரம் புத்தம்போது 3 சக்கர சைக்கிளை சுமந்து கொண்டு வந்தார் ஸ்ரீதரன். அன்று முகம் மலர அப்பாவையும் அம்மாவையும் பாய்ந்து கட்டி கொண்ட குமாரா இது. வயதாகி கையாலாகாத போது, அதுவும் கணவன் இல்லாத போது பிறருக்கு பாரமா இருக்கவே கூடாது. பாவம், அவர்களும் எத்தனை நாள் கவனிப்பார்கள்? கண்ணை இருந்த சிவகாமி கடந்த காலத்துக்கு போனாள். ஏய் சிவகாமி, வயசாச்சு தவிர புத்தியே இல்ல. 18 வயசாச்சு, குழந்தை மாதிரி ஓடற. உன் வயசுல எனக்கு நீ பிறந்து 1 வயசு தெரியுமா? சொன்ன அம்மாவுக்கு முகம் வலித்து பக்கனை காட்டின சிவகாமி, உனக்கு அவசரம், நான் என்ன பண்ண? அம்மா உடனே, வெக்கங்கட்ட கழுத, பேச்ச பாரு, ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ்ல இருந்து என்ஜினியர் பையன் குடும்பம் உன்னை பார்க்க வர்றா. அப்பவாவது அடக்க ஒடுக்கமா இரு. சிவகாமி காதில் போட்டுக்காம தம்பியை துரத்தி கொண்டு கிணத்தடிக்கு ஓடினா.
3:30 மணியிலிருந்து சமையலறை அமக்கலப்பட்டது. கேசரி நெய் மணக்க முந்திரி பருப்போடு தளதளன்னு பாத்திரத்தில் மின்னியது. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் வட்டமாய் நறுக்கப்பட்டு புஷ்டியான பஜ்ஜியாக உருமாற காத்திருந்தது. சிவகாமியோட அம்மா அவளோட கணவர்கிட்ட, வண்டி சத்தம் தெருமுனையில கேட்டா சொல்லுங்கோ, பஜ்ஜி போட ஆரம்பிக்கிறேன்னு 4வது தடவையா சொன்னா. அவரோ வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையா நடந்தார். ஏண்டி, உன் தம்பி ஸ்டேஷன்ல இருந்து சரியா கூட்டிட்டு வருவானோ? துப்பு கட்டவன் அவன், நானே போயிருக்கணும். புலம்பின்றே நடந்தவரை தெருமுனை வண்டி சத்தம் பரபரப்பாக்கியது. முதல் பஜ்ஜி சொயின்னு எண்ணெய் சட்டியில் தோய்ந்தது. சிவகாமி சாவகாசமா முகத்தில் சாண்டல் பவுடரை அப்பிண்டிருந்தா. கூட பெரியம்மா பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு கைடு பண்ண. அக்கம் பக்கம்னு 7-8 பேர் கூடத்தில் கலகலப்பா. ஸ்ரீதரன் கம்பீரமாய் தன் தாயார் தகப்பனாரோடு உள்ளே வந்தான். சிவகாமியோட அப்பா மாமா அவர்களை வசதியான இருக்கைகளில் அமர வைத்து உபசரித்தனர். முன்னால் சிறிய மேசை போடப்பட்டு குளிர்ந்த நீர் மற்றும் பயண விசாரிப்புகள் நடந்தன. உறவுகள் நண்பர்கள் கூட்டத்தில் போடப்பட்ட பெரிய ஜமுக்காலத்தில் கேசரி பஜ்ஜி வாசனை பிடித்தபடி ஸ்ரீதரனோட அம்மா, சரி பொண்ண கூப்பிடுங்கோ, நாங்க 7:30 மணி வண்டி பிடிச்சு பட்டணம் திரும்பணும். சிவகாமியோட கைடு தலையை குனிஞ்சு போய் அவங்க கால்ல விழணும்னு 7வது தடவையா சொன்னா. சிவகாமி, சும்மா இருக்கா, குனிஞ்சா முட்டிதான் தெரியும், அவனை எப்படி பாக்குறது? ஏய், அவன் இவன்னு பேசக்கூடாது, உட்கார சொல்றப்ப லேசா பாத்துக்கோ, பாட சொன்னா பயப்படாம பாடு. கால்ல விடுற சம்பிரதாயம் முடிந்தது. சிவகாமி உட்கார்ந்து அழகாக பக்த ராமதாச கிருதல இருந்து தக்குவ ஏமி மனகுன்னு பளிச்சென்று பாடினா. ஸ்ரீதரன் அசந்து போயிட்டான். அந்த அமிர்த பிரவாகத்தில் நமக்கென்ன குறை, ராமன் ஒருவன் இருக்கும் வரை என்ற அர்த்தத்தில் வரும் இனிமையான தெலுங்கு பாடல் அனைவரையும் அசத்தி உட்கார வைத்தது. கூடத்தில் இருந்த ஒரு மாமா பையனுக்கு பாட வருமானு கேட்டார். ஸ்ரீதரன் தப்பா எடுத்துக்காம சிரித்தவாறு, கண்ணீர்னு வாதாபி கணபதியும் பஜேகம்னு பாடியது சிவகாமிக்கு பிடித்து போனது. அதற்கு அப்புறம் சம்பிரதாய பேச்சுக்கள், மங்கள பொருட்கள் மாற்றிக்கொள்ளுதல், 2 மாதத்தில் கல்யாணம், 3 நாள் கல்யாணம். என்னதான் வாயாடியானாலும் முதலிரவில் சிவகாமிக்கு ரொம்ப பயம்தான். ஸ்ரீதரன் அழகாய் அவளை பக்கத்தில் இருத்தி அவளுடைய பள்ளி நாட்கள், சிநேகிதிகள், அவளுக்கு பிடித்த கதாசிரியர்கள், பாட்டுக்கள் என நட்பாக்கி கொண்டான். முதலில் சிவகுட்டி தூக்கம் வருதான்னு மிருதுவாய் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். முதலாக ஆண்கரம் சிலிர்த்து போனாள் சிவகாமி. சிவகுட்டியாமே, ரொம்பதான் சந்தோஷ புன்முறுவலோடு தூங்கி போனாள். பின்னர் சென்னை பட்டினம், புதிய ஊர், புதிய உறவு. மெதுமெதுவாய் ஸ்ரீதரன் கையாண்டான். கற்றுக்கொண்ட சிவகாமி பெற்றுக் கொடுத்தது குமார். கல்யாணமாகி 3 வருஷம் சிவுக்குட்டி, அப்புறம் சிவு செல்லம். பையன் கொஞ்சம் பெரியவனான உடனே சிவு, அப்புறம் சிவகாமி ஆகி போச்சு. திடீர்னு முழித்துக் கொண்டார் சிவகாமி அம்மாள். கண்களில் தாரை தாரையான கண்ணீர். எப்படி வாழ்ந்தோம், அவருக்கு தான் என் மேல் எத்தனை பிரியம். சிவிச்செல்லம் சிவிச்செல்லம்னு சுத்தி சுத்தி வருவாரே, போறப்ப என்னையும் கூட்டிட்டு போயிருக்க கூடாதா?
இப்ப எல்லாருக்கும் சும்மையா போயிட்டேனே. சிவகாமி அம்மாள் கணவரின் நினைவில் மீண்டும் மூழ்கி போனாள். பாட்டி ஸ்ரீலதாவின் குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த பாட்டியை ஸ்ரீலதா இறுக கட்டி கொண்டாள். என்ன பாட்டி, கண்ணம்லாம் ஈரம், அழுதையா? கனவுல தாத்தா ரொமான்ஸா? எதுக்கும் கவலைப்படாத பாட்டி, நான் இருக்கேனே உனக்கு. அம்மா அப்பா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். நீ எங்க சிவகுட்டியாச்சே. பாரு, அம்மாவும் அலறா உன் கண்ணுல தண்ணி பார்த்தா. பக்கத்துல உட்கார்ந்த வித்யா, அத்தே என்னாச்சு, ஏன் இப்படி வருத்தமா இருக்கீங்க? உங்க பிள்ளை ஆபீஸ் டென்ஷனை நம்ம மேலதான் காட்டுவார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, அம்மா சிவிச்செல்லம் கத்திக்கொண்டே உள்ளே வந்தான் குமார். அம்மா பாரேன், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தையே காசு மாலை ஒண்ணுதான் உங்க அப்பா செஞ்சு கொடுக்கலன்னு. உன் பையன் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன், எழுந்து உட்காரு. கண்களில் மீண்டும் கண்ணீர் திரையிட்டது சிவகாமி அம்மாளுக்கு. ஏண்டா, ஏதோ வயசு காலத்துல ஆசைப்பட்டேன், இந்த வயசுல எதுக்கு எனக்கு? உன் பொண்டாட்டிக்கு கொடு, சந்தோஷப்படுவா. வித்து செல்லம் தானே, தெரியாதுன்னு நினைச்சியா? திருடா, அப்பாவ அப்படியே உரிச்சு வச்சிருக்க. அம்மா பக்கத்தில் உட்கார்ந்த குமார், அம்மா காத்தால ஏதோ டென்ஷன்ல உன்கிட்ட கத்தி பேசிட்டேன், ஆபீஸ்ல வேலையே ஓடல. அம்மா மடியில் படுத்து கொண்டான் குமார். ஸ்ரீலதா பாட்டியின் கழுத்தை கட்டி கொண்டாள். வித்யா காலடியில் உட்கார்ந்து சிவகாமி அம்மாளின் கால்களை மடியில் வைத்துக் கொண்டாள். இப்பவும் சிவகாமி அம்மாள் கண்களில் நீர், ஆனால் இது ஆனந்த கண்ணீர். போட்டவாய் தொங்கிய ஸ்ரீதரன் முகத்தில் புன்னகை. முதியவர்களும் குழந்தைகள் தான், அவர்களை நேசியுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.